உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எசன் முருகன் கோயில், இந்த கதிர்வேலாயுத சாமி திருக்கோயிலில் முருக பக்திக்கு ஒரே ஒரு உதாரணம். முருகர் வந்து நிற்பார், காப்பாற்றுவார்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்தோம். எல்லா முருக பக்தரும் நம்மளை பார்த்து, சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இத்தனை வருஷத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெகக்னேஷன் அதுதான். முருகப்பெருமான் உலகெங்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தனை எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அந்த இடத்துல இன்னொரு பக்தனை வந்து வச்சிருப்பாருங்கிறது தான் உண்மை. எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அதிசயத்திலை நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சுவாமி வந்து கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயில்னு பேர். இங்கே வந்து ராஜராஜேஸ்வரியாக, காமாட்சியாக அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறார். பிள்ளையார் ரொம்ப அழகாக, விநாயகர் பெருமான் சித்திகளை தரக்கூடிய சித்தி விநாயகராக அருள் பாலிக்கக்கூடியவர். இந்த கோயிலில் நேராக நவக்கிரகம் வந்து இருக்குது, பைரவர் இருக்கார். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலில் இன்றைய தினம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு இன்றைய தினத்தில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எசன் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க, கதிர்வேலாயுத சாமி திருக்கோயிலிருந்து நம்ம வந்து பேசுகிறோம். நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.